தென்னகத்தின் கேன்டர்பரி என்று சாயர்புரம் திரித்துவ ஆலயத்தை பெருமையாகச் சொல்வார்கள். தென்னகத்தின் கல்விக்கூடம் ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியா என்று சாயர்புரம் பெருமையாக போற்றப்பட்டதுண்டு. கல்வி சிறக்க சாயர்புரம் புகழ் போப் வாழ்ந்த சாயர்புரம். அண்ணல் போப் பெருமகனாரின் திருவுருவச் சிலை சென்னை கடற்கரையில் உள்ளது. ஆனால் அவரது சாதனைகள் சாயர்புரத்தில்தானே உள்ளது. சாயர்புரத்தில்தான் எத்தனை எத்தனை கல்விக்கூடங்கள்! போப் கல்லூரியில் முதுகலை வகுப்புகளும் உள்ளன, முதலையும் உள்ளது. இந்த அழகிய ஆலயம் அருள்பாலிக்கும் சுடராக இருக்கிறது. சாயர்புரம் பாஸ்டரேட்டின் முதல் குரு போப் ஐயர்தான். அவருக்கு பின் தான் எத்தனை எத்தனை மத போதக வித்தகர்கள்! போப் பள்ளிக்குள் ஒரு சிற்றாலை, போப் கல்லூரி வளாகத்தில் ஒரு சிற்றாலை, போப் பொறியியற் கல்லூரி வளாகத்திலும் ஒரு சிற்றாலை, தூய மேரி மகளிர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்திலும் ஒரு சிற்றாலயம். எத்தனை எத்தனை ஆலயங்கள்! இந்த எண்ணற்ற ஆலயங்களில் நடைபெறும் ஆராதனைகளும் ஜெபங்களும் சாயர்புரத்தை தெய்வீகமாக்கி வருகின்றன. திருவைகுண்டம் தாலுகாவிலேயே முதல் மருத்துவமனை. சரீர சுகம் இங்கே நூற்றாண்டுகளுக்கும் மேலாக கிடைத்து வருகிறது. சரியான பாதை வசதிகள் இல்லாமல் இருந்த சாயர்புரத்தில் நல்ல தார் சாலைகள் உள்ளன. அதிகாலை முதல் இரவு 12 மணி வரை பஸ்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. சாயர்புரத்திற்கு அருகே வாகைக்குளத்தில் விமான நிலையம் உள்ளது. இது சாயர்புரம் கல்லறை தோட்டம். புகழ்பெற்ற வெளிநாட்டு மிஷனரிமார்களின் கல்லறைகளும் இங்கு உண்டு. இது ஒரு வரலாற்று சின்னம். 1935 சாயர்புரத்தில் சாயர்புரம் அச்சு இயந்திர சாலை என்ற பெயரில் ஒரு பிரிண்டிங் பிரஸ் நிறுவப்பட்டு இருந்தது. அந்த பிரஸ்ஸின் இன்றைய தோற்றம் இது. சேமிக்கவும் செலவழிக்கவும் வழிகாட்டும் வங்கிகள். வெகு காலத்துக்கு முன்பே சாயர்புரத்தில் அஞ்சல் மற்றும் தந்தி அலுவலகம் செயல்பட துவங்கிவிட்டது. தொலைபேசி வசதிகளும் சாயர்புரத்தில் உள்ளது. இவ்வூரில் ஒரு தொலைபேசி எக்ஸ்சேஞ்ச் உள்ளது. இந்த அழகிய ஊர் வரலாற்று புகழ் பெற்றது. இந்த ஊரின் வரலாற்றை ஓரளவு தொகுத்து சொல்ல முயன்றுள்ளோம். இதோ சாயர்புரத்தின் கதை. இது கற்பனை கதையல்ல, இது ஒரு புனிதமான வரலாறு. ஜீவனுள்ள தேவன் அவதரித்து சிலுவை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டார். மனுக்குலம் காக்க உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்துவின் சீஷர்களுள் ஒருவரான சென்ட் தாமஸ் தமிழ்நாட்டுக்கு வந்தார். சென்னையில் வாழ்ந்து கிறிஸ்தவத்தை விதைத்தார். எனினும் கிறிஸ்தவம் விரைந்து பரவிடவில்லை. கிறிஸ்தவம் ரோமன் கத்தோலிக்கம் எனவும் புராட்டஸ்டன்ட் எனவும் பிரிந்தது. ரோமன் கத்தோலிக்க மிஷனரிகள் உலகெங்கும் கிறிஸ்தவத்தை பரப்புவதில் முனைந்தனர். பிரான்சிஸ் சேவியர் தென் தமிழ்நாட்டு கடற்கரைக்கு வந்தார். மணப்பாட்டில் உள்ள கடற்கரையில் குகையில் தங்கினார். புன்னக்காயல், தூத்துக்குடி, உவரி, கன்னியாகுமரி கடற்கரை மக்கள் ரோமன் கத்தோலிக்கத்தை ஏற்றனர். பிரான்சிஸ் சேவியருக்கு பின் பல மிஷனரிகள் வந்த வண்ணம் இருந்தனர். பெஸ்கி பாதிரியார் என்று அழைக்கப்பட்ட வீர மாமுனிவர் தமிழர் போலவே உடை உடுத்தி தமிழராய் வாழ்ந்து மத போதகம் செய்தார். புராட்டஸ்டன்ட் மிஷனரிகளும் பெருமளவு வர துவங்கினர். அவர்களுள் முக்கியமானவர் ஸ்வார்ட்ஸ் ஐயர்.
சோழர்கள் ஆண்ட தஞ்சை தரணியை மராட்டியர்கள் ஆண்டனர். பாண்டியர்கள் ஆண்ட திருநெல்வேலி சீமையை ஆற்காடு நவாப் ஆண்டு வந்தார். ஆற்காடு நவாபின் ஆட்சி காலம் 1743 ஆண்டு முதல் 1801 ஆண்டு வரை. மராட்டியர்கள் தஞ்சாவூரை ஆண்ட சமயம் ஸ்வாட்சையர் என்ற கீர்த்தி வாய்ந்த மிஷனரி தஞ்சாவூருக்கு வந்து சேர்ந்தார். அந்த காலகட்டத்தில் கிழக்கிந்திய கம்பெனி தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் திடமாக நிலை கொண்டு விட்டனர். பாளையங்கோட்டையில் ஒரு வெள்ளைக்கார படைப்பிரிவே நிலை கொண்டிருந்தது. இங்கிலாந்து நாட்டில் கிறிஸ்தவ அறிவு அபிவிருத்தி சங்கம், சொசைட்டி ஃபார் த ப்ரமோஷன் ஆஃப் கிறிஸ்டியன் நாலேஜ் என்று ஒரு அமைப்பு இருந்தது. அந்த அமைப்புதான் கீழ்த்திசை நாடுகளுக்கு மிஷனரிகளை அனுப்பி கொண்டிருந்தது. ஸ்வாட்சையரும் SPCKவால் அனுப்பப்பட்டவரே. அவர் கிறிஸ்தவத்தை மிக வேகமாக வளர்த்தார். சிலரை தேர்ந்தெடுத்து பிரசங்கிகளாக உருவாக்கினார். சிலரை தேர்வு செய்து உபதேசிகளாக மாற்றினார். பிரசங்கிகளையும் உபதேசிமார்களையும் தென் திசைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த காரணங்களால் திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை ஆகிய ஊர்களை தாண்டி 1797 சாத்தான்குளம் அருகில் உள்ள விஜயராமபுரத்திலும் 1799 முதலூரிலும் கிறிஸ்தவ சபைகள் உருவாகின. ஸ்வாட்சையர் காலத்தில்தான் கிளாரிண்டா என்னும் மராட்டிய பிராமண பெண் பாளையங்கோட்டையில் முதல் கிறிஸ்தவ ஆலயத்தை நிறுவினார். அதை ஸ்வாட்சையர் பிரதிஷ்டை செய்தார். ஸ்வாட்சையர் காலமான பின் SPCK சங்கம் செயலிழந்து போயிற்று. எனவே SPCK SPGயுடன் இணைந்தது. சொசைட்டி ஃபார் த ப்ராபகேஷன் ஆஃப் த காஸ்பல், அதாவது SPG தனது முதல் மிஷனரியாக டேவிட் ரோஷன் ஐயர் என்பவரை 1829 திருநெல்வேலிக்கு அனுப்பினர். CMS சபை, சர்ச் மிஷனரி சொசைட்டியின் மிஷனரியான ரேனியஸ் ஐயர் 1820 முதலே பாளையங்கோட்டையை தலைமையிடமாக கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருந்தார். எனவே SPG சபையின் ரோஷன் ஐயர் நாசரேத், முதலூர் ஆகிய இரு ஊர்களையும் தலைமையிடங்களாக கொண்டு தனது ஊழியத்தை துவக்கினார். லட்விக் இரியன் ஐயர் என்பவரும் ரோஷன் ஐயருடன் இணைந்து கொண்டார். அவர்கள் இருவரது அயராத பணிகள் காரணமாக கிறிஸ்தவம் மிக வேகமாக பரவியது. அவர்கள் ஆற்றிய பணி கிறிஸ்தவத்தின் பொற்காலம் எனலாம். நாசரேத் கேமரர் ஐயர் காலத்தில் இக்கால புதியம்புத்தூர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, சேர்வைக்காரன் மடம், செபத்தையாபுரம், சாயர்புரம், சுப்பிரமணியபுரம், இடையர்காடு, கடையனோடை, மூக்குப்பீரி ஆகிய சேகரங்கள் நாசரேத் சேகரத்திற்கு உட்பட்ட பகுதியாக இருந்தன. சாலை வசதிகள் இல்லாத காலம் அது. தாமிரபரணியில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு இருக்கும். அப்படிப்பட்ட சமயங்களில் குரங்கணியை தாண்டி வடக்கே பயணம் செய்வது மிகவும் கடினம். எனவே நாசரேத் சேகரத்தை ஆற்றுக்கு தெற்கு, ஆற்றுக்கு வடக்கே என இரண்டாக பிரிக்கவும், சாயர்புரத்தை ஆற்றுக்கு வடக்கே உள்ள பகுதிக்கான சப்ஸ்டேஷன், அதாவது உபசேகரமாகவும் பிரிக்க வேண்டியதாயிற்று. இது 1839 நடந்தது. முதலூர் சேகரமும் அப்பொழுது பிரிக்கப்பட்டது. இடையன்குடி முதலூரின் உபசேகரமாக ஆக்கப்பட்டது. சென்னையில் இருந்த கிறிஸ்தவ பேராயர் சாயர்புரத்துக்கு ஜார்ஜ் யுக்லோபோப் என்ற மிஷனரியையும், இடையன்குடிக்கு ராபர்ட் கால்டுவெல் என்ற மிஷனரியையும் நியமித்தார். இந்த காலகட்டத்தில் மெஞ்ஞானபுரம் CMS சபையில் ரெவரண்ட் ஜான் தாமஸ் ஐயரும், பண்ணை விளை CMS சபையில் தாமஸ் டக்கர் ஐயர் அவர்களும் பணிபுரிந்து கொண்டிருந்தனர். ராபர்ட் கால்டுவெல், GU போப் இருவரும் இளைஞர்களாக இங்கிலாந்திலிருந்து மிஷனரிகளாக தமிழகம் வந்தவர்கள். சென்னையில் சில ஆண்டுகள் பயிற்சி பெற்ற பின் 1841 திருநெல்வேலிக்கு அனுப்பப்பட்டனர். 1841 ஆண்டிலேயே கால்டுவெல் இடையன்குடியில் பொறுப்பு ஏற்றுக்கொண்டார். சாயர்புரம் வட்டாரத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான துன்பங்கள் தொடர்கதையாக இருந்தன. எனவே போப் சில மாதங்கள் பாளையங்கோட்டையில் நிறுத்தி வைக்கப்பட்டார்.